மிடில் கிளாஸ் இன்வெஸ்டர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, டெர்ம் இன்சூரன்ஸ் பத்தி தான். ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ. நீங்க என்னென்ன டெர்ம் இன்சூரன்ஸ்ல என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ, அது எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணணும். என்னடா நோட்ல எழுதியிருக்கான் அப்படின்லாம் பார்க்காதீங்க. நான் இப்படி தான் எல்லாத்தையுமே எழுதி வச்சு தான் எல்லாமே பண்ணுவேன். ஸோ, அதப்படியே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் முதல்ல எடுத்தோனே ஒரு டவுட் வரும். யார் யாரெல்லாம் இந்த டெர்ம் இன்சூரன்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிறது. நீங்க ஒரு ஏர்னிங் பெர்சனா இருந்தீங்க உங்க ஃபேமிலில அப்படின்னா, நீங்க எடுக்கிறது பெட்டர். உங்களுக்கு உங்க வைஃப் பேர்லயோ, இல்ல அம்மா பேர்லயோ அந்த மாரி எடுக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, அத நீங்க எடுத்துக்கலாம். பட் ஏர்னிங் பெர்சனா இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த டெர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும். 1 இது பெஸ்ட் ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 18-30 அதாவது நீங்க 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ள இருக்கவங்களா இருந்தா, நீங்க கண்டிப்பா எடுக்கணும். 30 வயசுக்கு மேல பிரீமியம் அதிகமாகும். அதனால நீங்க 18லேருந்து 30 வயசுக்குள்ள இருந்தீங்கன்னா, அதுக்குள்ள எடுத்துருங்க. 30 வயசுக்கு மேல ஆயிருச்சு, பிரீமியம் அதிகமாயிருச்சுனாலும் பரவால்ல. ஒரு மிடில் கிளாஸ் பீப்பிளுக்கு கண்டிப்பா இது தேவை. அதனால எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்ப நான் எந்த கம்பெனி சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கும். எந்த கவர்ன்மெண்ட் அப்ரூவ்ட் கம்பெனியா இருந்தாலும் இன்சூரன்ஸ் கம்பெனி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். பெர்சனலா நான் ஐசிஐசிஐல வச்சிருக்கேன். அண்ட் செகண்ட் ஆப்ஷனா டாடா ஏஐ செலக்ட் பண்றேன். இந்த டாடா ஏஐஏ ஏன் செலக்ட் பண்றேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் இருக்கு. அது போக போக பார்ப்போம். ஆனா நீங்க எந்த கவர்ன்மெண்ட் அப்ரூவ்ட் கம்பெனியா இருந்தாலும் நீங்க இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். 4வது எவ்வளோ இன்சூரன்ஸ் அமௌண்ட் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ரூ. 1,00,00,000 போட்டுருங்க. அதுக்கு மேல உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அதுக்கு மேல போட்டுக்கோங்க. பட் குறைஞ்சபட்சம் ரூ. 1,00,000 போட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த அப்ளை பண்ணும்போது வர ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல வர முதல் டவுட் பே இன் ஆப்ஷன். 2 பே இன் ஆப்ஷன் இருக்கே. நம்ம எது செலக்ட் பண்றது அப்படிங்கிறது. ரெகுலர் பே அதாவது இயர்லி, மந்த்லி, குவார்ட்டர்லி நீங்க பே பண்ற மாரி வரும். இன்னொன்னு ஃபாஸ்ட் பே அதாவது 5 வருஷத்துக்குள்ள பே பண்ணி முடிச்சிடலாம். 10 வருஷத்துக்குள்ள பே பண்ணி முடிச்சிடலாம். 15 வருஷத்துக்குள்ள பே பண்ணி முடிச்சிடலாம். அப்படிங்கிற மாரி ஒரு ஆப்ஷன் வரும். ரெகுலர் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு 60 வயசு வரைக்கும் எடுத்திருக்கீங்க பிரீமியம் அப்படின்னா, இந்த ரெகுலர் பேல 60 வருஷமே வருஷம் வருஷம் கட்டணும். இல்ல மந்த்லி வந்து 60 வருஷத்துக்கு மாசம் மாசம் கட்ட வேண்டியதா வரும். இந்த ஃபாஸ்ட்ல என்ன ஆப்ஷன் தருவாங்கன்னா, நீங்க 5 வருஷத்திலேயே பே பண்ணி முடிச்சிடலாம். அது போக நீங்க இத சேவும் பண்ணலாம் ஆப்ஷன். அதாவது இந்த இடத்துல நீங்க கட்டும்போது ஒரு ரூ. 3,00,000 கட்டுறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா 2,50,000த்திலே முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் தருவாங்க. ஆனா இந்த ஆப்ஷன்லாம் நமக்கு தேவையில்ல. நீங்க ரெகுலர் பேவே எடுத்துக்கிறது பெட்டர். இந்த ரெகுலர் பே எடுத்துட்டு நீங்க வந்து இப்ப நீங்க வருஷம் ரூ. 40,000 கட்டப் போறீங்க. கட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா, நீங்க இதுல வந்து ரூ. 10,000வே மாசம் மாசம் கட்டிட்டு வாங்க. மீதி வர ரூ. 30,000 வரும்ல, அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க. மாசம் மாசம் ரூ. 1,000 மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இண்டெக்ஸ் ஃபண்டா இருக்கிறது ரொம்ப பெட்டர். ஏன்னா இவங்க உங்ககிட்ட காசு வாங்கி அதே மாரி தான் இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. அதுக்கு நீங்களே கம்மியா பே பண்ணி இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அடுத்தது அடுத்த கொஸ்டின் என்ன வரும் அப்படின்னு கேட்டா, எவ்வளோ ஏஜ் வரைக்கும் எடுக்கிறது அப்படின்னா, பெஸ்ட் வந்து 80 இயர்ஸ்க்கு மேல வரைக்கும் எடுக்கிறது பெட்டர். அதனால தான் நான் டாடா ஏஐ சொன்னேன். இத வந்து 100 இயர்ஸ் வரைக்கும் குடுக்கறதுக்கான ஆப்ஷன் தந்திருக்காங்க. அதனால நீங்க அத ஆப்ட் பண்றதுக்கு பார்க்கலாம். நெக்ஸ்ட் அடுத்தது என்கிட்ட காசு கம்மியா தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, காசு கம்மியான பிரீமியம் தான் பே பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில 60லேருந்து 65 வயசுக்குள்ளார நீங்க வந்து எடுத்துக்கலாம். 60-65 இயர்ஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். 80 வயசு வரைக்கும் ஏன் அப்படின்னு கேட்டா, நம்ம வந்து 80 இயர்ஸ், 90 இயர்ஸ்க்கு மேல நம்ம வாழ்றதுங்கிறது கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். எப்படி இருந்தாலும் இந்த பிரீமியம் அமௌண்ட் நம்மளுடைய பையனுக்கோ, இல்ல நம்மளுடைய ஃபேமிலிக்கோ கண்டிப்பா இது ஹெல்ப் ஆகும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் 80 இயர்ஸ்க்கு மேல எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் 3வது கொஸ்டின் ஆட் ஆன்லாம் தராங்களே, இப்ப எனக்கு ஆக்சிடென்ட் பெனிஃபிட்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தராங்களே அப்படிங்கிறதுக்காக நீங்க போய் அத எடுக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. அந்த பெனிஃபிட்ஸ் நமக்கு தேவையே கிடையாது. நம்ம என்ன இன்சூர் அமௌண்ட் போட்டோமோ அது மட்டும் வந்தா போதும். இதெல்லாம் உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா பிரீமியம் வாங்குறதுக்கான ஒரு வழிகள். 4வது பே அவுட் ஆப்ஷன். இந்த பே அவுட்ல லம்சமா நான் 1,00,00,000 நீங்க 1,00,00,000 போட்டிருந்தீங்கன்னா 1,00,00,000 தந்துருவோம். இல்ல 2,00,00,000 போட்டா 2,00,00,000 தந்துருவோம்னு சொல்லுவாங்க. இல்லன்னா லம்சம் பிளஸ் மந்த்லி. அதாவது இதுல பாதி தருவாங்க. நம்ம சொல்றபடி நம்ம ஆப்ட் பண்ற வரைக்கும் பாதி தருவாங்க. மீதி எல்லாம் மந்த்லி மந்த்லி ஒரு அமௌண்ட்டா தரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்களுடைய ஃபேமிலி மெம்பர் நல்லா மெயின்டெயின் பண்ணுவாங்கன்னு சொல்லி நீங்க டீச் பண்ணிட்டீங்க. இந்த பணத்த எப்படியெல்லாம் பண்ணணும்னு டீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஆப்ஷன் தான் பெட்டர். எல்லாத்துலயுமே இந்த ஆப்ஷன் தான் பெட்டர். லம்ப் கிடைக்கிறது. இந்த ஆப்ஷன் பெட்டர் கிடையாது. இருந்தாலும் என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபினான்ஷியலா நல்லா மேனேஜ் பண்றதுக்கு நல்லா இல்ல அப்படின்னா, அப்படிங்கிற பட்சத்தில ஒரு லம்ப் அமௌண்ட்டும் பிளஸ் மந்த்லி மந்த்லி அவங்களுக்கு ஒரு சேலரி மாரி போறது அப்படிங்கிறது பெட்டர். அப்படிங்கிறது தான். இது 2ல உங்களுக்கு எது பெட்டரோ அது வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. இது எல்லாத்துக்குமே முக்கியமான விஷயம். உங்களுடைய நாமினிக்கு நீங்க இன்சூரன்ஸ் எடுத்தத பத்தி டீச் பண்ணிடுங்க. அதே மாரி உங்களுக்கு தெரிஞ்ச நம்பிக்கையான ஒரு 2% கிட்டயாவது நீங்க இன்சூரன்ஸ் எடுத்த விஷயத்த சொல்லிக்கங்க. ஸோ இதுதான் ஒரு ஷார்ட்டா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளார இந்த இன்சூரன்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்.